நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்க மக்களே, இறப்பதற்கும் சற்று முன் அக்கா தனது தம்பிக்கு கொடுத்த அறிவுரை. ஒரு மருத்துவமனை அறையில் நிலவிய உறைய வைக்கும் அமைதியை உடைத்து சிறுவன் அழுது கொண்டு இருந்தான். வெள்ளை விரிப்பால் மூடப்பட்ட மருத்துவமனையில் படுக்கை அறையில் உயிருக்கும் மரணத்திற்கும் இடையிலான நூல் பாலத்தில் அவளின் அன்பான அக்கா படுத்திருந்தாள். நோய் அவளது உடலை சிதைத்திருந்தாலும் பேசுவதற்கே கூட அவளுக்கு சக்தி இல்லை. ஆனாலும் தான் தம்பியை பார்த்தவுடன் அவள் கண்களில் அளவற்ற அன்பு பொங்கியது. இனி திரும்பும் வாய்ப்பு இல்லை என்பது அவள் அறிவால் மெதுவாக நடுங்கும் கைகளை உயர்த்தி அவள் முகத்தை தொட்டாள். அந்த தொடுதலில் ஒரே நேரத்தில் ஒரு தாயின் அக்கறையையும் ஒரே தோழியின் பாசமும் கலந்திருந்தது. வெடித்து அழும் தம்பியை நோக்கி அவள் சொன்னாள், "நீ அழ வேண்டாம். எனக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் என்ன தெரியுமா? நீ நன்றாக படிக்க வேண்டும். நிறைய படித்து உயர்ந்த நிலை அடைந்து நல்ல மனிதராக மாற வேண்டும். அதுவே அக்காவுக்கு நீ தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு." அவள் சொன்ன வார்த்தைகள் கேட்டு அவன் தலையாட்டினான். ஆனால் துயரத்தை தாங்க முடியாமல் அவள் கைகளில் முகத்தை புதைத்தான். அவள் கடைசியாக அவன் தலையை மென்மையாக தடவினாள். நான் இல்லாத போது தன் கனவுகளிலும் அவள் அடையும் வெற்றிகளிலும் தம்பி வாழ்வான் என்ற உறுதி அவளுக்கு இருந்தது. அந்த அறையில் இருந்த அனைவரையும் கண்களையும் நனைந்த தருணம் அதுவாகும். இது கண்களை நனைக்கும் ஒரு வீடியோ. இது எங்கு நடந்தது, எந்த குழந்தைகள் யார் என்பது தெளிவில்லை. ஒருவேளை அந்த அக்கா இன்று உயிருடன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நன்றாக படிக்க வேண்டும் என்ற அவரின் இறுதி வார்த்தைகள் அந்த தம்பியின் இதயத்தில் இன்று கூட ஒரு தீபந்தமாக எரிந்து கொண்டுதான் இருக்கும். மரணம் கொண்டு போது உடலை மட்டுமே, அன்பை இல்லை. எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள் மக்களை. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.